Hi students, very good morning. Welcome to iCube Learning Center. This is Ramesh Prabhu, Faculty of Chemistry Department. Last video வந்து பார்த்தீங்கன்னா molecularity and rate determining step ரெண்டையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோவில் integrated rate equation அதை பற்றி படிக்க போகிறோம். இந்த integrated rate equationல both first order and then zero order, அதாவது integrated rate equation for first order reaction and the integrated rate equation for zero order reaction, அது derivation நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். Okay, first let's see integrated rate equation. அப்படின்னு முதல்ல என்ன நம்ம பார்க்க போகிறோம். First let us consider the general equation, that is the reactant A which gives a product. இப்போ இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனுக்கு என்ன அப்ளை பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா ரேட் லாவை நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ரேட் லா. ஸோ நம்ம ரேட்டில் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அக்கார்டிங் டு திஸ் ரேட் லா அப்படி the rate of the reaction is directly proportional to the product of concentration of the reactant raised to the power அப்படின்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸ் படிச்சிருந்தோம். இதில் ரியாக்டன்ட் ஒரே ஒரு ரியாக்டன்ட் இருக்கிறதுனால அப்போ the rate is directly proportional to இந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் யாருங்க ஏ. ஸோ பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸுங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நவ் ஐம் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் இதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம இந்த இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கேட்டிங்கன்னா ஸோ வி ஹேவ் டு யூஸ் யாருங்க ஈக்குவல் டு. ஓகேண்ணா? அப்போ இந்த ரேட் தட் இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ இந்த ஏ பவர் யாருங்க எக்ஸ். ஓகே, திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். நான் இப்போ இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷனுக்கு வந்து இன்னொரு எக்ஸ்பிரஷன் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் disappearance of the reactant or appearance of the product அப்படின்னு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதே இந்த ரேட் லா யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷன் நம்ம எழுதிட்டீங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த ரேட் தட் இஸ் ஈக்குவல் டுங்க இந்த இடத்துல மைனஸ் கொடுத்துருக்குறா சைன் வந்து மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸ் வந்துட்டு மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டிக்ரீஸிங் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். ஓகேண்ணா? அப்போ இந்த இடத்துல ரேட் தட் இஸ் ஈக்குவல் டு டிக்ரீஸிங் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் யாருங்க டிஏ பை யாருங்க டிடி. அப்போ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் பார்த்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, இது ரெண்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லையும் யார் இருக்கிறாங்க ரேட்டு தான், இங்கேயும் யார் கொடுத்துக்கிறாங்க லெஃப்ட் சைட்லையும் ரேட் இருக்கிறான். ஸோ இது ரெண்டு ஈக்குவல் தானே. அப்போ இது ரெண்டு ஈக்குவல் ஆகும்போது இது ரெண்டு என்ன பண்ணிக்கலாம், ரைட் சைடு ரெண்டு ஈக்குவல் பண்ணி வச்சுக்கலாம். So now from equation 1 and 2, from equation 1 and 2ல இப்போ ரெண்டு கம்பைன் பண்ணி போடும்போது அப்போ ரேட் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பார்க்கலாம். இப்போ மைனஸ் டிஏ பை டிடி தட் இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ ஏ பவர் யாருங்க எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணியாச்சு. கிளியர்? now இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதுதான் என்ன ஈக்குவேஷன் கேட்டீங்கன்னா this is a differential equation. ஓகே, அதாவதுங்க இந்த ரியாக்டன்ட் ஏ இருக்கு இல்ல, இதுக்கு வந்து போய் பார்த்தோன்னா இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்ல, இந்த ஓல் ஈக்குவேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து என்ன கன்சிடர் பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா இதுக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டிங்க. அதை என்ன கொடுக்குற டீன் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? நான் இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஸோ ரியாக்டன்ட்ல யார் இருக்கிறாங்கன்னு வந்தானே மைனஸ் டிஏ பை டிடி தானே. That is it gives the rate at any instant. அப்போ what is the use of differential equation அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மேக்ஸ்லையும் படிச்சிருப்பீங்க. அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அண்ட் தென் அது டிஃபரன்ஷியல் கால்குலேஷனுங்க அந்த இன்டர்னல் கால்குலேஷன் படிச்சிருப்பீங்க. அப்போது எந்த இடத்துல வந்தாங்க இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து மெயின் நம்ம யாருக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மைனஸ் டிஏ பை இந்த டிடி which gives the rate of any instant. இப்போ ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட்ல வந்து போய் பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்டன்ட்டோட அந்த கான்சன்ட்ரேஷனோ இல்லை ஸ்பீடோ கண்டுபிடிக்கிறதுக்கு we have to use யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் யாருங்க கால்குலேஷன் யூஸ் பண்ண போகிறோம். கிளியர் இடத்துலைங்க? நம்ம இங்கே யார் யூஸ் பண்ண ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஹெட்டிங் வந்து போய் பார்த்தீங்கன்னா யார் இன்டகிரேட்டட் யாருங்க ரேட் ஈக்குவேஷன். கிளியர்?
So now we have to integrate rate equation பத்தி படிக்க போறோம். அப்ப what is the use of integrate rate equation? That is used to determine, it is used to determine the concentration of the reactant A இருக்குல்ல at different time. இது main கொடுத்திருக்கிறோம். Okay, அப்ப at different time வரும்போது பார்த்தீங்கன்னா that is meaning யாருங்க initial stage இருக்கலாம், இன்னொன்று யாருங்க final state மறந்து விட்டது. Clear? இது வந்து at any instantங்கிறது எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா only for யாரு differential யாருங்க equation. Integrated rate equations வரும்போதுங்க so we have to apply யாருங்க at different யாருங்க times. That means initial and யாருங்க final stage. அதாவது இன்டர்வல் ஈக்குவேஷன் நீங்க போடும்போது கேட்டீங்கன்னா லோவர் லிமிட்டட் இருக்கும், அப்புறம் யாராங்க அப்பர் லிமிட்டட் இருக்கும். கிளியரா? அப்ப இது வந்து ஜெனரலா வந்துங்க the integrated rate equationக்கான சின்ன எக்ஸ்பிளனேஷன் ஆச்சு. கிளியர்? ஓகே, இது ஒரு 5 மார்க் கொஸ்டின்ங்க. நெக்ஸ்ட் we can move to the integrated the rate equation for first order reactionக்கு பார்க்க போறோம். சரிங்களா? அதாவது integrated rate equation for மெயின் யாருங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸுக்கு பார்க்க போகிறோம். சரி, அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு மீனிங்னு பார்க்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி வி டிஸ்கஸ்ட் அபவுட் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் அப்படிங்கிறது நம்ம படிச்சிருந்தோம். ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்னா the rate of the reaction is does not depend on concentration of the reactant. Clear? Now listen. Now let's see about the definition of யாருங்க first order reaction. So according to this law என்ன சொல்றேன்னா the rate of the reaction, okay, it depends on the reactant concentration raised to the first power. Raised to the first power. அப்படினு மீனிங் இந்த இடத்துல சிம்பிளி எப்படி சொல்லிக்கலாம்? First order reaction is nothing but the rate of the reaction is depends on the concentration of only one யாருங்க reactant. ஒரே ஒரு reactantோட concentration டிபெண்ட் பண்ணி வரக்கூடிய இந்த யாருன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லுவாங்க, மறந்து விட்டுறாதீங்க. அது இதோட டெஃபினிஷன்ஸ் நாலேஜ். ஓகே, நவ் லிசன். நவ் லெட் அஸ் கன்சிடர். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பின்னாடி பார்க்கும்போது கிராஃபிக்கல் மெத்தடுங்க வருது. அந்த கிராஃபில் வந்து போய் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் டைமுக்கும் ஒய் ஆக்சிஸில் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏக்கு வச்சு ஒரு லைன் வரைவாங்க, அது ஸ்ட்ரைட் லைன் கிடைக்குதுங்க. ஸோ அதை வந்து பின்னாடி பார்க்கலாம். நவ் லிசன் ஹியர். நவ் லெட் அஸ் கன்சிடர் தி ஈக்குவேஷன் ஏ விச் கிவ்ஸ் யாருங்க ப்ராடக்ட். A which gives யாருங்க product according to the rate law. அப்போ இதுக்கு rate law அப்ளை பண்ணும்போது என்ன வரும்னு கேட்டீங்கன்னா the rate is directly proportional to A power யாருங்க 1. அப்போ இந்த இடத்துல 1 எதுக்கு யூஸ்? because this is belongs to your first order reaction. now இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் உள்ள நம்ம வந்து எட் பண்ணும்போது யாருங்க ஈக்குவல் டு இருக்குங்களா? அப்போ ரேட் that is equal to k into a power 1. here kங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. kங்கிறது யாருங்க ரேட் கான்ஸ்டன்ட், ஓகே, ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர். புரிஞ்சிடத்துலீங்க? சேம். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா அடுத்த எக்ஸ்பிரஷன் the rate of the reaction இப்படி எழுதிக்கலாமா? எப்படி யூஸ் பண்ணிக்கலாங்க? மைனஸ்னு கொடுத்தாச்சா? அப்படி அந்த இடத்துல மீனிங் யாருங்க disappearance of the reactant. ஓகே, so disappearance of the reactantனால we should use the sign யாருங்க மைனஸ். அப்போ இந்த சேம் இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷனுங்க சேம் இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா the rate equal to change in concentration யாரு per time யூஸ் பண்ணிச்சு. ஓகேண்ணா, இப்போ மைனஸ் dA by இங்கே யாருங்க dt யூஸ் பண்ணிட்டீங்களா? சரி. now let us compare equation 1 and equation 2. ஓகே, இப்போ from equation 1 and 2 வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மைனஸ் dA by dt, okay, that is equal to எதுக்கு ஈக்குவல் வரும்னு சொல்லி பார்க்கல இந்த இடத்துல k into யாருங்க a, that is k into k a power 1 ன்னு அர்த்தம். ஓகேண்ணா, ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா ரீஅரேஞ்ச் பண்ண போறோம். எப்படி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் a இருக்குல்ல இது எல்லாமே ஒரே சைடில் வர மாதிரி. ஓகே, அப்போ இந்த ரீஅரேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகுது நீங்களும் சொல்லும் பார்க்கலாம். இது இங்கே வந்துருங்களா? ஓகே, இந்த dt என்ன பண்ணிக்கலாங்க இந்த சைடில் கொண்டாந்துடலாம். அப்போ என்ன வருங்க மைனஸ் dA by யாருங்க a, that is equal to k into யாருங்க dt. clear? this is the equation number 3 ன்னு வச்சுக்கலாம். now we have to integrate the above equation. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்டகிரேட் பண்ண போறோம். எப்போன்னு கேட்டீங்கன்னா at time t equal to 0 இருக்கும்போதுங்க, that is initiallyங்க,
அப்போ என்ன கொடுக்குறேன், அப்போ டைம் t equal to 0 means that is nothing but initial concentration of A வந்துங்க. நம்ம என்னவா இங்கே ரெப்ரசன்ஸ் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா ஓகேங்களா, A நாட்னு வைக்கிறோம். சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கும். கிளியர். அதே மாதிரி அட் டைம் t equal to யாருன்னு கேட்டிங்கன்னா during some timing, ஓகே tன்னு வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் யாருங்க A, அது என்னன்னு வரும்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து வெறும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏன்னு கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா, சில புக்கில் என்ன பண்ணியிருப்பான்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துலங்க ஏ நாட் ஓகே இன்ஸ்டெட் ஆஃப் இந்த வெறும் ஏக்கு பதிலாக இப்படின்னு கொடுத்துக்கலாம், இந்த ஏ டீன்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, மறந்துடாதீங்க. ஸோ ஏ யாருங்க இந்த டீன்னு சொல்லி அப்ளை பண்ணியிருப்பாங்க. அது வந்து எதுக்கு அப்ளை பண்ணியிருப்பான்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் ஃபைனல் இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. கிளியர் இடத்துல இது மறந்து விட்டுறாதீங்க. ஓகே, நான் இப்போ ஏ நாட் இது எப்படி கொடுக்கலாங்க, போத் சேம். ஓகே, ஸோ நம்ம புக்கில் வந்து இப்படி கொடுத்துருப்போம், மறந்து விட்டுறாதீங்க. நான் இப்போ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் இருக்குன்னு நினைக்கிறேங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, எந்த ஈக்குவேஷனை, ஈக்குவேஷன் 3 வந்துங்க நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்டகிரேட் பண்ண போகிறோம். சரி, அப்போ இன்டகிரேஷன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி பாருங்க. ஓகேங்களா, நான் லிசன். அப்போ ஈக்குவேஷன் இன்டகிரேட் பண்ணும்போது கேட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் இதை பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்போது இன்டகிரேஷன் ஆஃப் யார் கொடுத்துருக்காங்க மைனஸ் dA by, ஓகேங்களா, மைனஸ் dA by A. ஸோ இங்கே லோவர் லிமிட் யாருன்னா A நாட், அப்பர் லிமிட் யார் கொடுத்துருக்குறாங்க இங்கே பாருங்க A கொடுத்துருக்குறாங்க. கிளியரா, நான் தட் இஸ் ஈக்குவல் டு கேங்கிறது கான்ஸ்டன்ட் ஆனதுனால ஃப்ரண்ட்ல எடுத்து வந்துடலாம். எகைன் இந்த இடத்துல the iteration of யாருங்க dt, lower limit யாருங்க 0, upper limit யாருங்க t. So this is initial stage-ங்க, அவ யாருங்க final stage-னு அர்த்தம். initial time final stage. ஓகேனா, now listen here. இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்க integration of இங்க பாரு integration of 1 by x into dx that is equal to யாரு ln x. clear. அப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து எனக்கு சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஓகேனா, அப்போ இந்த இடத்துல இந்த இன்டரேஷன் ஆஃப் எப்படி யூஸ் பண்ணி இந்த மைனஸுக்கு மைனஸுக்கு கொடுத்தாச்சு. ஸோ இந்த மைனஸுக்கு வந்து நான் மைனஸ் இங்கே போட்டேன். கிளியரா, அப்போ இது மீனிங் எப்படி இருக்குங்க 1 by x into யாருங்க dx. அப்போ 1 by x into dx ஃபார்ம் லான் யாருங்க ஏன்னு வந்துச்சுங்களா. லோவர் லிமிட் யாருங்க ஏ நாட், அப்பர் லிமிட் யாருங்க ஏ. கிளியர். சிமிலர்லி இந்த கேக்கு அப்படியே கேன் போட்டுக்கலாமா, நாளை இருக்கிற இந்த கேக் வந்து போய் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்து கேன் யூஸ் பண்ணிடுச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல இன்டரேஷன் ஆஃப் dx இருக்குன்னு வச்சுக்கலாம். சரிங்களா, அதுக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா வெறும் யாருங்க எக்ஸ்ன்னு வரும். கிளியர். நான் அப்போ இந்த இடத்துல dtன்னு இருக்குதுல என்ன வருங்க டீன்னு வரும். லோவர் லிமிட் 0, அப்பர் லிமிட் யாருங்க டி. ஓகே, நான் இப்போ எடுத்து அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த மைனஸ் லான், ஓகே இந்த மைனஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் லான் ஏல அப்பர் லிமிட் யாருன்னு கேட்டீங்கன்னா அப்பர் லிமிட் இந்த ஏ இருக்கு இல்லையா, ஏ யூஸ் பண்ணிட்டீங்க. ஏகன் மைனஸ் ஆஃப் மைனஸ் லான் யாருங்க ஏ நாட். கிளியர். அப்போ இந்த திஸ் ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா லோவர் லிமிட் இருக்குது, அப்பர் லிமிட் இருக்குதுங்க. அப்பர் லிமிட் வந்து ஏ போடுறீங்க, லோவர் லிமிட் யாருங்க ஏ நாட். தட் இஸ் ஈக்குவல் டு கேக்கு கேன்னு கொடுத்தாச்சா, இங்கே அப்பர் லிமிட் யாருங்க டி மைனஸ் யாருங்க லோவர் லிமிட் யார் 0. இப்போ என்ன வரும்னு சொல்லி பார்க்கலாம், மைனஸ் லான் ஏக்கு மைனஸ் லான் ஏ, மைனஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்னு கேட்டீங்கன்னா யாருங்க பிளஸ். கிளியர். அண்ட் த லான் ஏ நாட் தட் இஸ் ஈக்குவல் டு k into t என்ன வருங்க kt. கிளியர். நான் இது வந்து நீங்க லாக் படிச்சிருப்பீங்க. லாக்ல வந்து லாகரிதம்ல போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ரூலுங்க, கோஷியன்ட் ரூல், இந்த பவர் ரூல், பேஸ் ரூல் இருக்கும். அப்போ இங்க அப்ளை பண்ணும்போது கேட்டீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பிளஸ் மைனஸ் தானே. ஓகே, இப்போ கோஷியன்ட் ரூல் இதெல்லாம் அப்ளை பண்ணும்போது கேட்டீங்கன்னா ஸோ இந்த லான் இங்க இது எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், லான் ஏ நாட் பை என்ன யூஸ் பண்ணிக்கலாங்க ஏ எடுத்து இங்க அப்ளை பண்ணிக்கலாமா. இந்த ஈக்குவேஷன் இந்த மாதிரி எழுதிக்கலாமா. now that is equal to யாருக்கு kt. கிளியர். now இப்போ நம்முடைய இதுல வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ்லயும் சரி கெமிஸ்ட்ரியும் சரிங்க ஹவுலி கன்வெர்ட் நேச்சுரல் லாகரிதம் இன்டு லாக். நேச்சுரல் லாகரிதம்ங்கிறது வேற ஒன்றுமே இல்லைங்க, பேஸ் ஈன்னு அர்த்தம். லாக் பேஸ் ஈன்னு சொல்லுவாங்க. அதாவது நான் வச்சுக்கோங்க லாக் பேஸ் ஈயை வந்துங்க the log base 10 convert பண்ணுனா we have to multiply யாருங்க 2. யாருங்க 303. ஓகே, அப்போ இந்த நேச்சுரல் லாகரிதம் வந்து இங்க இருக்குங்க. அப்போ இதை வந்து லாக கன்வெர்ட் பண்ணுனா we have to multiply by யாருன்னு கேட்டு 2. யாருங்க 303 யூஸ் பண்ணியாச்சு. கிளியர். நான்
இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம், இந்த எபோ ஈக்குவேஷன். சரியா? இப்போ இந்த எபோ ஈக்குவேஷன் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த ஈக்குவேஷனை ஓகே யாரை மல்டிப்ளை பண்ண போகிறேன்? 2.303. தட் மீன்ஸ் நேச்சுரல் லாகரிதம் வந்து லாகை கன்வெர்ட் பண்ணிட்டேன். இது லாக் பேஸ் 10 இந்த இடத்துலங்க மறந்துடாதீங்க. யூஸ் பண்ணிட்டீங்களா? இந்த ஈக்குவேஷன் ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. அப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இந்த இன்டகிரேட்டட் இந்த ரேட் ஈக்குவேஷன். அப்போ இந்த ரேட் கான்ஸ்டன்ட் எங்கேருந்து கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ ரேட் கான்ஸ்டன்ட் இங்கே இதில் எதுன்னு கேட்டீங்கன்னா கே. அப்போ இங்கிருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கே கண்டுபிடிக்கணும்னா அப்போ இந்த டி கீழே வந்துருங்களா? அப்போ 2.303/t அண்ட் த லாக் a0/a கொடுத்தாச்சு. இவன் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா ரேட் கான்ஸ்டன்ட், அது இன்டகிரேட்டட் ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். கிளியர்? ஸோ திஸ் இஸ் இதுதான் யாருன்னு கேட்டு இன்டகிரேட்டட் ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் யாருங்க? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கொடுத்தாச்சு. சார் நான் இப்போ என்னங்கிறேன்னா இந்த ஈக்குவேஷன் 4 இருக்கு இல்லையா, இட் கேன் பி ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் y = mx + c. இது வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா. ஓகே, ஸ்ட்ரைட் லைன்ல வச்சு அப்ளை பண்ணி கொடுத்துருப்ப பாருங்க. இந்த இடத்துல x ஆக்சிஸ் வந்து we have யார் டைம், y ஆக்சிஸில் யார் கொடுத்துருப்பான்னு பாருங்க. இடத்துலங்க கான்சன்ட்ரேஷன். சரிங்களா? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏரியா கொடுத்துருப்பாங்க. அப்போ இது ரெண்டுக்குமே கிராஃபிக்கல் மெத்தட் நீங்கள் வரையும்போது வில் பி கெட்டிங் வந்து பார்த்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வருங்க. அப்போ இதுக்கு ஸ்லோப் வந்து இப்போ நெகட்டிவ்ல வரும். எப்படின்னு பார்த்து லெசன் பண்ணிக்கும். அப்போ ஈக்குவேஷன் 4 இருக்கு இல்லை, அப்போ இந்த ஈக்குவேஷன் 4 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, இப்போ இந்த ஈக்குவேஷன் 4 வந்து கொஞ்சம் என்ன பண்ணியிருப்பேன்னா இந்த இடத்துல 4 தானே, இந்த லான் a0 இருக்கு இல்லையா, இந்த லான் யாருங்க a0 இது இங்கே கொடுத்துருக்கேன்னா லான் a0. அப்புறம் இந்த மைனஸ், ஓகே தட் மைனஸ் மைனஸ் கொடுத்தாச்சுங்க. லான் a வந்து பார்த்தீங்கன்னா லான் a. கிளியர்? தட் இஸ் ஈக்குவல் டு யாருங்க? kt. அதை இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி கொஞ்சம் ரியலிஸ்மே எழுதியிருப்பேன் நான். இப்போ லெசன் பண்ணிக்கும். அப்போ இங்கிருந்து லான் a கண்டுபிடிக்கணும் என்ன வருங்க? லான் a0 மைனஸ் யாருங்க? kt. அண்ட் தென் ஃபைனலி இதை வந்து இதுக்கு லிங்க் பண்ண போகிறேன். திஸ் இஸ் நத்திங் பட் யார் த ஸ்ட்ரைட் லைன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா y = யாருங்க? mx + c. அப்போ yங்கிறது யார் கொடுத்த? லான் a. அண்ட் தென் இந்த இடத்துல இந்த cங்கிறது இன்டர்செப்ட். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வரும். சரிங்களா? a0ங்கிறது இங்கே வரும். கிளியர்? சரி, தான் இன்டர்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஸ்லோப் இங்கே செக் பண்ணி பாருங்க. இங்கே m தானே. ஓகே, எக்ஸுங்கிறது ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா யாருங்க? டைம் கொடுத்துருக்குறான். எம்ங்கிறது ஸ்லோப்பிங் யாருங்க? -k. அப்போ அந்த ஸ்லோப்பும் கொடுத்தாச்சு. கிளியர்? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்டகிரேட்டட் ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான டெரிவேஷன்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கிராஃபிக்கல் மெத்தடில் வந்து we have to யூஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஈக்குவேஷன். கிளியர்? நான் எக்ஸாம்பிள்ஸ் எதுன்னு சொல்லி நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். கிளியர் இடத்துலைங்க நான். ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் ஓகே அது எதுன்னு கேட்டீங்கன்னா இங்கே பாரு, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். கிளியர்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டீகம்போசிஷன் ஆஃப் டைநைட்ரசன் பென்டாக்சைடு. அதாவது நைட்ரசன் பென்டாக்சைடுங்கிறது N2O5. கிளியர்? அது டீகம்போசிஷன் பண்ணும்போது வில் பி கெட்டிங் யாருங்க? 2 molecules of NO2 and then half molecules of யாருங்க? O2. This is an example for யாருங்க? இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். And then one more example is decomposition of SO2Cl2. There is nothing but sulfuryl chloride. Clear? SOCl2ங்கிறது thionyl chloride. SO2Cl2ங்கிறது sulfuryl chloride. It is split up into யாருங்க? SO2 and யாருங்க? Cl2. And one more example is hydrogen peroxide. இது டீகம்போஸ் பண்ணும்போது என்னங்க? வாட்டர் அண்ட் ஆக்சிஜனை கன்வெர்ட் ஆச்சுங்க. ஓகேங்களா? அண்ட் லாஸ்ட் ஒன் மோர் எக்ஸாம்பிள் இஸ் ஐசோமெரைசேஷன். ஸோ ஐசோமெரைசேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபேன் டென்னை கன்வெர்ட் ஆகும், ப்ரோபீனை கன்வெர்ட் ஆகும். இப்போ த வேர்ட் ஐசோமெரிசம், இப்போ ஐசோமெரிசம்னாலே நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். த காம்பவுண்ட் இஸ் ஹேவிங் சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஓகே, இப்போ சைக்ளோப்ரோபேன் இங்கே கொடுத்துருக்குறான். இது எதுன்னு கேட்டீங்கன்னா சைக்ளோப்ரோபேன். ஓகே, இட் இஸ் கன்வெர்டட் இன்டு யாருங்க? சைக்ளோப்ரோபீன். நல்லா ஹீட் பண்ணும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா சைக்ளோப்ரோபீன் என்னங்க கன்வெர்ட் ஆகும். கிளியர்? நீங்கள் இது ரெண்டுக்கு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் சரிங்க, அந்த நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் ரெண்டு வந்து சேமாக இருக்கும். கிளியர் இடத்துலிங்க? ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த இடத்துல ஐசோமெரிசம் சொல்லி லிங்க் பண்ணியிருப்பாங்க. இது மறந்து விட்டுறாது. கிளியர்? எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஹியர் வி ஹேவ் எனக்கு 3 கார்பன் ஆட்டம். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே 2 அது 3 கார்பன். அப்போ என்ன வருங்க? C3ன்னு கொடுக்கலாமா? அண்ட் தென் H வந்து பார்த்தா இங்கே எத்தனை இருக்குங்க? இங்கே 2, இங்கே 2, இங்கே 2. சரியா? அப்போ C3 யாருங்க? H6ன்னு வச்சுக்கலாம். கிளியர்? நான் சேம் இங்கே கண்டுபிடிச்சு பாருங்க. கார்பன் 1, இங்கே 2, இங்கே 3. ஓகே, இதுக்கும் யாருங்க? C3. H வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குங்களா,
இங்கே 1 ஒரு 4 + 2 யாருங்க 6. அதனால் இந்த போர்டு என்ன கொடுக்குற மேலே யாருங்க ஐசோமெரிசம் கொடுக்குறாங்க. ஓகே, ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.